ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு தமிழில் வெளியே இருக்க டிமாண்டி காலனி 2 ஹாரர் காமெடி திரைப்படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ZEE5 OTTல உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை பார்த்தா டிமாண்டி காலனி 1 படத்தை பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு 2 படம் புரிய வரும். இருந்தாலும் அப்படியே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே டிமாண்டி காலனி 1ல் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக ரீகேப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ படத்தோட ஸ்டார் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா பிரியாணி பவானி சங்கர். அவங்களுக்கு பார்த்தா ஒரு லவர் இருக்காங்க. அந்த லவர் பார்த்தா கேன்சர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. இருந்தாலும் இறக்க போகிற சமயத்தில் அவங்கள பார்த்தா இவங்க காப்பாற்றி நல்ல மேலே கொண்டு வந்துடுவாங்க. இருந்தாலும் அவர் பார்த்தா சூசைட் பண்ணி இறந்துருவார். இது அவங்களுக்கு பார்த்தா ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். எதன் காரணமாக சூசைட் பண்ணாங்க? ஏன்னா நல்ல லவர்ஸ், அதனால் சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரியா பவானிசங்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவதற்காக ஸ்பிரிட் மூலமாக பார்த்தா பேச ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா என்ன நடக்குது அப்படின்றத மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்பிரிட் மூலமாக பேசுகிற காரணத்தால் இவங்க பேச போகிற டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பார்த்தா இருக்கார் பாருங்க, ஹீரோ பார்த்தா ஹெல்ப்புக்கு கேட்பார். ஏன்னா இது பார்த்தா ஒரு டிமாண்டி காலனி உள்ளேருந்து கண்டினியூ ஆகுது. அது அப்படியே ஒரு சில சீனில் பார்த்தா ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தா டிமாண்டி காலனி 2 இருக்கு பாருங்கள். அதில் பொறுத்த வரைக்கும் அந்த புக்கு தான் பார்த்தா கதையாக கொண்டு போவாங்க. புக்கு செயின் தான். இதை கதையிலையும் பார்த்தா அந்த செயின் எப்படி ஹீரோவுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து அவர் எப்படி தப்பிச்சார், இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, நடித்தவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் ஃபிலிம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பயம் காட்டுற சீன்லாம் கிடையாது, காமெடி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கதை ஓரளவுக்கு பார்த்தா அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது. ஸோ டிமாண்டி காலனி 1ஓட 2 பார்த்தா கொஞ்சம் கம்மியாகுதுன்னே சொல்லலாம். அருள்நிதி கேரக்டர் பார்த்தா நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் சஸ்பென்ஸாக இருக்குது, நீங்கள் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓடிடியில் பற்றி அப்படிலாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு காமெடி மூவி தான். ஹாரர் காமெடி சொல்ல முடியாது, ஹாரர் மூவினே சொல்லலாம். காமெடிலாம் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஹாரர் மூவி, அதுவும் கம்மி தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. லீடும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டிமாண்டி காலனி 3க்கு லீடும் கொடுத்துருக்காங்க. ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதான் இந்த படத்தோட ஸ்டோரி. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ படம் பார்த்தவங்க அதுக்கான ரிவ்யூஸ் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.